நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி சிவாவை தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திருச்சி சிவாவை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முதலமைச்சர் முன்னிலையில் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார். வெகு நாட்களாக கட்சியில் இருக்கும் அவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். குறிப்பாக வழக்கறிஞராகவும் திமுகவினுடைய குரலாகவும் அனைத்து விவாதங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறவர். அவருக்கான வாய்ப்பு ஏற்கனவே அவர் தலைமையிடம் கேட்ட நிலையில், உங்களுக்கான வாய்ப்பு, சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை தலைமை உங்களுக்கு கொடுக்கும் என்று திமுக சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 இடங்களில் 2வது இடமாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களுக்கு புதுமுகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் தொழிற்சங்கம், வழக்கறிஞர் அணி என ஒவ்வொரு அணிகளாக புதிய அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். சண்முகம் அவர்கள் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த முறை என்ஆர் இளங்கோவன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். இந்நிலையில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் முன்னணி பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மக்கள் தேர்தலில் நிற்க முடியாதவர்கள், குறிப்பாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க முடியாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பவர்கள் சிறந்த பேச்சாளராகவும் பல்வேறு துறைகளில் அவர் சாய்த்தராக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு பதவிக்கு பல்வேறு போட்டிகளும் திமுக சார்பில் இருந்தது. திமுக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 இடங்களை அவர்களுக்கு வைத்திருந்தாலும் கூட 2 இடங்களை திமுக சார்பில் கூட்டணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தீபக், காங்கிரஸ் என்ற தீபக் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் சார்பில் தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் அவர்களும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் திமுகவுக்கு கிடைத்த 2 இடங்களிலும், மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களிலும் திருச்சி சிவா அவர்களும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களையும் தற்போது வேட்பாளர்களாக திமுக நியமித்திருக்கிறது. மாநிலங்களவையில் திமுகவுடைய பங்கு என்பது மகத்தான பங்காக கடந்த காலங்களில் இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, மாநிலங்களவையில் தான் திமுகவினுடைய குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த முறை இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கிடைத்த 4 தொகுதிகளில் 4 இடங்களில் 2ஐ கூட்டணி கட்சிக்கும் 2ஐ தனக்கும் வைத்திருந்த நிலையில் தற்போது திருச்சி சிவாவை தொடர்ந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் முதலமைச்சர் முன்னிலையில் வாழ்த்துக்கள் பெற்று தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.